PM மணி சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. மூன்று ஆண்டுகளில் 10 மடங்குக்கு மேல் லாபம். மல்டிபேக்கர் பங்கு. ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் என்பார்கள். அது பங்குச் சந்தை விஷயத்தில் 100க்கு 100% பொருத்தமாக இருக்கும். சில நிறுவன பங்குகள் குறுகிய காலத்திலேயே முதலீட்டாளர்களுக்கு அவர்களே நினைத்த பார்க்காத அளவுக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்து விடும். அப்படிப்பட்ட மல்டிபேக்கர் பங்குதான் ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ். இப்பங்கு கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 1100% ஆதாயம் கொடுத்துள்ளது. லாஜிஸ்டிக்ஸ் தீர்வுகள் வழங்கும் நிறுவனம் ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ். இப்பங்கு மல்டிபேக்கர் பங்காக மாறியுள்ளது. கடந்த 3 ஆண்டுக்கு முன் இந்நிறுவன பங்குகளில் 10,000 ரூபாய் முதலீடு செய்து இருந்தால் இப்போது அது 1,19,873 ரூபாய் ஆக உயர்ந்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளில் இப்பங்கு முதலீட்டாளர்களுக்கு 1098.73% வருவாய் கொடுத்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் தனது பங்கின் முகமதிப்பை ரூபாய் 10லிருந்து 2 ரூபாய் ஆக குறைத்து பங்குகளை பிரிப்பதாக அறிவித்தது. பொதுவாக ஒரு நிறுவனம் பங்குகளின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க அதன் நிலுவையில் உள்ள பங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது பங்கு பிரிப்பு ஆகும். ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை பங்குகளை அனைத்து தரப்பு முதலீட்டாளர்களும் அணுகக்கூடியதாக, அதாவது வாங்கக்கூடியதாக மாற்றியது. மேலும் தனது தொடர்ச்சியான வளர்ச்சி பாதை மீதான நிறுவனத்தின் நம்பிக்கையையும் பிரதிபலித்தது. ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் நிதி நிலை முடிவுகளும் அந்நிறுவனம் வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்பதை உறுதி செய்வது போல் அமைந்துள்ளது. 2023 செப்டம்பர் காலாண்டில் ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் 53.36% அதிகரித்து 65 ரூபாய் 17 கோடியாகவும், நிகர லாபம் 107.45% அதிகரித்து 4 ரூபாய் 89 கோடியாகவும் அதிகரித்துள்ளது. கடந்த 2022 செப்டம்பர் காலாண்டில் இந்நிறுவனத்தின் வருவாய் 42.49 கோடி ரூபாய் மற்றும் நிகர லாபம் 2.36 கோடி ரூபாய் என்ற அளவிலேயே இருந்தது. மும்பை பங்குச் சந்தையில் இன்று காலையில் வர்த்தகம் தொடங்கிய போது ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் நிறுவன பங்கின் விலை 69 ரூபாய் ஆக இருந்தது. இந்நிறுவன பங்குகளின் சந்தை மதிப்பு சுமார் 370 ரூபாய் கோடியாக உள்ளது. உங்கள் முதலீடு என்ன வருமானம் தருகிறது? சரி பார்க்கவும். அவசியம் படிக்கவும். உங்கள் வங்கி டெபாசிட் அல்லது மற்ற முதலீடுக்கு வட்டி 6 விழுக்காடு எனில் அதற்கு வரி பிடித்தம் சுமார் 1 விழுக்காடு. 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அவரவர் வருமான வரம்புக்கு ஏற்ப போக மீதம் கிடைப்பது 5 விழுக்காடு என வைத்துக் கொள்வோம். அதே சமயம் பணவீக்கம் 7 விழுக்காடு இருக்கும் போது நீங்கள் உண்மையில் 7 விழுக்காடு இருந்து 5 விழுக்காடு கழிக்க 2 விழுக்காடு நஷ்டம் அடைகிறீர்கள். அதாவது உங்கள் நிகர வருவாய் நஷ்டம் -2 விழுக்காடு. விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முதலீடு நல்ல நிகர வருவாயை முதலீட்டு காலம் மற்றும் குறிக்கோள்களுக்கு ஏற்ப 8 முதல் 15 விழுக்காடு வரை கொடுத்தால் தான் நீங்கள் செல்வம் சொத்து சேர்க்க முடியும். இல்லையெனில் சாகும் வரை உழைக்க வேண்டும். உரிய உதவிக்கு நாடவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.